யுவர் நேம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் இட்டோமோரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் மிட்சுவா அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு வாழ்ந்து வரா. அதே ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோவில் டக்கி அப்படின்னு ஒரு டீனேஜ் பையன் வாழ்ந்து வரான். இவங்க ரெண்டு பேருக்கும் கூடு விட்டு கூடு பாயிற சக்தி கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை மாற்றி மாற்றி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள வந்து காதல் உண்டாகுது. இந்த காதல் கடைசியில் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றத சுவாரஸ்யமாக சொன்ன கதை தான் இந்த யுவர் நேம். இந்த படம் தான் ஹையஸ்ட் கிராசிங் ஆனிமி ஃபிலிம் அப்படின்ற ஒரு பேரை பெற்றிருக்கு. அதாவது அதிகமான வசூல் செய்யப்பட்ட ஒரு ஆனிமி ஃபிலிம் அப்படின்ற பேரை பெற்றிருக்கு. பட் இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ஒரு பொசிஷனில் வேற ஒரு படம் வந்துருக்கும்ல, அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டட் அவே. இந்த ஸ்பிரிட்டட் அவே அப்படின்ற இந்த படம் 2001 அப்போ ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமா இருந்துச்சு. பட் இந்த படத்தை பின்னுக்கு தள்ளி யுவர் நேம் அப்படின்ற இந்த படம் வந்து இந்த பேரை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் தான் கிங் ஆஃப் அனிமே அப்படின்ற ஒரு புகழையும் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், தி மிஸ்டீரியஸ் கிளாஸ். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 10-12 பசங்க இருக்காங்க. அந்த 10-12 பசங்களுக்கு நடுவில் ஒரு பேய் வந்து மனுஷ மாதிரியே வேஷம் போட்டு அந்த பசங்களோட சுற்றிட்டு இருக்கு. கடைசியில் அந்த பேயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கண்டுபிடிச்சிட்டா அந்த பேய்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப திகிலாக சொல்கிறதாங்க இந்த சீரிஸோட ஒரு கதை. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CJ7. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனாக இருப்பார். இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இல்லாமல் கொஞ்சம் அக்லியாக இருப்பார். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கூலில் படிக்கிறார். ஸோ அங்கே இருக்கிற பசங்களாம் இவங்களை வந்து நிறைய புல்லிங் பண்ணுவாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ராத்திரி பகலமாக வந்து உழைப்பாரு. ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு ஏலியன் ஒன்று வருது. அந்த ஏலியன் வந்து இவங்க லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் எமோஷனாகவும் சொல்கிறேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். காப்ளின் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கிங்ஸ்டன் வந்து பழங்காலத்தில் வந்து ஒரு பெரிய வாரியராக ஒரு பெரிய போரினா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஏற்பட்ட ஒரு சாபத்தினால அப்போதுலேருந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஜ் வரைக்கும் சாகா வரம் பெற்று சாகாமல் வாழ்ந்து வந்துகிட்டே இருப்பாரு. இந்த சாபத்துலேருந்து அவருக்கு சாப விமோசனம் கிடைக்குன்னா இந்த சீரிஸில் காப்ளினோட பிரைட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற நம்ம ஹீரோயினான யூன்டெக் வந்து அவர் நெஞ்சில் குத்திருக்க ஸ்வாடை அவங்க கையால் எடுத்தா அவர் சாப விமோசனப்பட்டு இறந்து போவார். இதுதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ரெசிடென்ட் ஈவில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்கு. இது ரொம்ப வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஒரு கார்பரேஷன் சொல்லலாம். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, இப்போ ஒரு 10 வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 9 வீட்டில் அம்பர்லா கார்பரேஷன் சொந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பர்லா கார்பரேஷன் லீகலான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸ்மெண்ட் வச்சு அதில் வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பயோ வெப்பன்ஸ், மிலிட்ரி பேஸ்டு வெப்பன்ஸ், அப்புறமா இந்த வைரஸஸ்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. அப்படி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த டி வைரஸை எவனோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இருந்து திருடிட்டு போயிடறான். திருடுறது மட்டும் இல்லாம அந்த டி வைரஸ் அங்க பரப்பி விட்டுட்டும் போய் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த டி வைரஸ் அங்க பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏஐ, அது அந்த ஏஐ பேர் வந்து ரெட் குயின். அந்த ரெட் குயின் ஏஐ வந்து இந்த டி வைரஸ் வந்து பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே அடைச்சிடும் அங்க இருக்கிற மனுஷங்களையும் சேர்த்து. சில சீக்ரெட் பேஸ்மெண்ட் குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அவங்க கூட ஒரு ஸ்குவாடும் சேர்ந்து போறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்குவிட் கேம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவான கீஹன் அப்படின்றவங்க வந்து கொரியா நாட்டுல வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம நிறைய கடன் மேல கடன் வாங்கி என்ன பண்றதுனே தெரியாம குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த கடன் பிரச்சனைனால அவங்க பொண்டாட்டியே அவங்களை விட்டு போயிடுவாங்க. கடைசியில என்ன பண்றதுனே தெரியாம இருக்க போற அவருக்கு வந்து ஒரு கேம் விளையாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த கேம் விளையாட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திட்டு அந்த கேம்ல வந்து அவர் ஜெயிச்சாருன்னா நிறைய கோடி கணக்கில் வந்து காசு கிடைக்கும். சப்போஸ் அவர் தோத்துட்டானா அவர் உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. கடைசியில் அவர் இந்த கேமை ஜெயிச்சு வெளில வந்தாரா இல்லை செத்துட்டாரா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய சஸ்பென்ஸோட சொல்றாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல என்னென்ன கேம்லாம் விளையாடணும் பார்த்தீங்கன்னா, நாம சின்ன வயசுல இருக்க போற விளையாடலாம் அந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்க போற சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க போற எல்லா பசங்களும் வந்து அசையாம நிக்கணும். சப்போஸ் அசைச்சிட்டா அவங்க அவுட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு சீரிஸ்ல வந்து ஒரு பொம்மை வந்து திரும்பிட்டு ரெட் லைட் அப்படின்னு சொல்லி கண்ண முடிட்டுருவோம். திரும்பி பார்க்க போற கிரீன் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிரீன் லைட்னு சொல்லி திரும்பி பார்க்க போற யாரான அசிச்சாங்கன்னா அவுட் இல்லைங்க உண்மையாலே போட்டு தள்ளிடும். அதுதாங்க இந்த சீரிஸ்ல ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க கேம் வச்சுதான் இந்த ஒரு சீரிஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு தி பியூட்டிஃபுல் யூ. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, ஹீரோவான கேன்டேஜுன் அப்புறம் ஹீரோயினான க்ரோஜே இருப்பாங்க. இந்த சீரிஸ்ல ஹீரோ வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து ஹை ஜம்ப் பண்ற ஒரு ஆளா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள டிவில பார்த்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து இந்த ஹை ஜம்ப் வந்து விட்டுறலாம், அதை குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்க போற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க படிக்கிற அந்த ஹை ஸ்கூல், அதாவது அவங்க படிக்கிற அந்த பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஒரு பாய் கெட்ட போட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து இந்த ஹை ஜம்ப்ல விட்டு வெளில வராத மாதிரி பண்றதாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. யுவர் இந்த படத்தோட டைரக்டர் பேர் என்னன்னா மக்கோட்டா சின்காய். இவர் இந்த அனிமி ஃபிலிம் முன்னாடியே பல அனிமி ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த யுவர்
நேம் அப்படிங்கிற இந்த படத்தோட எண்டிங்கும் இவர் ஏற்கனவே எடுத்த வேற ஒரு ஆனிமி ஃபிலிமோட எண்டிங்கும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 5 cm/s அப்படின்ற ஒரு படத்துல டட்டாக்கி அப்புறம் எக்காரி அப்படின்ற மெயின் கேரக்டர்ஸ் வந்து கடைசியில ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதே மாதிரியான ஒரு எண்டிங்க யுவர் நேம் அப்படின்ற இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல டக்கி அப்புறம் மிட்சோ இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி போறேன் அவங்க பேர் என்னன்னு மாத்தி கேட்டு முடிக்கிற மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருப்பாங்க. ஆனா 5 cm/s அந்த படத்தோட எண்டிங் ஒரு சேடான எண்டிங்காவே முடிச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யோஷிங்கதியன், யூ ஆர் வாட்சிங் again 86.1. ஸ்டே டியூன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆன ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அந்த படத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசு அப்படின்னு ஒரு பையன் வந்து வீட்டில் வந்து வெட்டியாக வந்து வேலைக்கே போகாமல் வந்துட்டு இருக்கான். அவங்க கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் பேர் கருவே, ஒருத்தன் பேர் கருவே, இன்னொருத்தன் பேர் சோட்டா. இவங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, எப்பயுமே ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்க்குலாம் டிப்பிக்கு கொடுத்துட்டு எங்கேயோ ஜாலியாக ஓடி தெரிஞ்சு ஏதோ ஒரு பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த பாத்ரூம்லேருந்து ஒழிஞ்சிட்டு இருக்க ஒரு சவுண்ட் வருது. இந்த சவுண்டுக்கு அப்புறம் என்னடா சவுண்ட் வருதுன்னு சொல்லி இந்த பாத்ரூம்லேருந்து வெளில வந்து பார்த்தா அந்த மொத்த சிட்டியுமே சரி எந்த ஒரு மனுஷங்களும் இல்லை, இவங்க 3 பேர் தவிர. அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க வந்து ஒரு கேம்குள்ளே மாட்டிட்டாங்க, ஒரு லைஃப் ஆர் டெத் கேம் அப்படின்னு ஒரு கேம்குள்ளே மாட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியா நாட்டில் ஹியோசான் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் நம்ம ஹீரோனா சியோங் சானும் நம்ம ஹீரோயினா ஆஞ்சோ வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க படிக்கிற அந்த ஹியோசான் ஹை ஸ்கூலில் ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் வந்து நடக்குது. இந்த ஜாம்பி அவுட் பிரேக்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையன்றத சும்மா சுவாரஸ்யமாக சொல்கிறான் இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த லிஸ்ட்டில் நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கராத்தே கிட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி சைனாவில் போய் அங்கே வாழலாம் அப்படின்னு போறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து நிறைய புல்லிஸ் வந்து இவங்களை புல்லி பண்ணுறாங்க. ஸோ அந்த புல்லிஸ் கிட்டலாம் தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆனால் குன்ஃபு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாவ்லின் டெம்பிள் போகிறாரு. பட் அந்த ஷாவ்லின் டெம்பிள் இந்த குன்ஃபு கலை வந்து தப்பான விஷயத்துக்கும் தப்பாக தான் சொல்லித்தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போகிறேன். அப்போ தான் ஜாக்கி சானை வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆன இந்த குன்ஃபு கற்றுக்குன்னு அந்த புல்லிஸ் எதிர்த்து போராடினாரா இல்லையா, கடைசியில் நினைஞ்ச அந்த பெரிய ஃபைனல் டோர்னமெண்ட்டில் வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப மோட்டிவேஷனாக சொல்கிறேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்பிள் எந்த சைஸ் இருக்கும்? என்ன ஒரு இந்த சைஸ் இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையாலே ஒரு ஆப்பிள் இந்த சைஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பீங்களா? அது எப்படிப்பா, சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் ஆப்பிள் இந்த சைஸ் தான் இருக்கும், திடீர்னு வந்து இந்த சைஸ்ன்னு சொன்னால் அது நம்பத்துக்கு நான் நினைக்கேனே அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்பீங்க. ஆனால் உண்மையாலே ஒரு ஆப்பிள் இந்த சைஸில் வந்து காமிச்சா நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யோஷிங்கதியன், யூ ஆர் வாட்சிங் again 86.1. ஸ்டே டியூன். நத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். பொதுவாக மழை காலம் அப்போ செவுத்துலையோ இல்லை ரோட்டில் வந்து புரிய பேன் தெரியாமல் வச்சுருக்கோம். இந்த நத்தை எவ்வளோ பெருசு இருக்கும், எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு இந்த சைஸில் இருக்குமா, இல்லை ஒரு இந்த சைஸில் இருக்குமா, மிஞ்சி போனால் என்ன இதோ இந்த சைஸில் இருக்குமா? ஆனால் இப்போ ஒரு நத்தையை காட்டுறேன், அந்த நத்தை எந்த சைஸில் இருக்கும் கொஞ்சம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டிங்களா? இந்த நத்தை தான் கிரேட் ஆஃப்ரிக்கன் ஸ்னெயில் அப்படின்னு சொல்ல போகிறது. கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி லெவலுக்கு இருக்குல்ல. இந்த ஒரு ஸ்னெயில் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் தான் நிறைய காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாவ்லின் சாகர். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒருத்தர், அவர் பேர் வந்து கோல்டன் லேக். அவர் வந்து சின்ன வயசில் இருக்கிற ஃபுட்பால் மேட்சஸில் நிறையவே கோல்ஸ் எல்லாம் அடிச்சு ரொம்ப ஒரு பெரிய சாம்பியனாக இருந்திருப்பார். பட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவர் கால் உடைஞ்சு அவர் வந்து ஃபுட்பால் விளையாட முடியாமல் போயிடுது. அவர் வந்து ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பாரு. நம்ம ஹீரோவான ஸ்டீல் லைக் ஹீரோவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து குன்ஃபுலாம் தெரியும். அவர் கால்லாம் நல்லா ஸ்டீல் மாதிரி ரொம்ப இரும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் வந்து இந்த குன்ஃபு கலையை வந்து கரெக்டாக பயன்படுத்தாமல் இந்த மூட்டை தூக்குறது இல்லை இந்த குப்பாடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்க போகிற இந்த ஹீரோவோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய குன்ஃபு கலையை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அவங்களும் சம்மந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இல்லை தகுதியே இல்லாத வேலை பார்த்துட்டு இல்லை இந்த குன்ஃபுக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று திரட்டி ஒரு டீம் உண்டாக்கி கடைசியில் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் கடைசியில் ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். மூட் லவர்ஸ் ஸ்கேர்லட் ஹார்ட்ரையோ. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினான ஹாஜின் வந்து மாடர்ன் டைமில் வந்து ஒரு மேக்கப் கேர்ளாக ஒரு மேக்கப் கடையில் வேலை செய்கிற ஒரு கேர்ளாக இருக்காங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள பிட்ரே பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை அஃபேரில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு வெக்ஸாகி ஒரு லேக் ஓரமாக வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டோ ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துட்டு இருக்க போகிறேன். அந்த லேக்கில் வந்து ஒரு சின்ன பையன் தவறி வந்துடுறான். அந்த பையனை காப்பாற்றுக்காக இவங்களும் குதிச்சுறாங்க. அந்த லேக் மூலிமா டைம் ட்ராவல் பண்ணி பழங்காலம் அதாவது ராஜா காலத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஹேசு அப்படின்னு ஒரு பொண்ணோட உடம்புக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஹேசு அப்படின்ற அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போற அங்க 4th பிரின்ஸ் வேன்சு அப்படின்ற ஒரு பிரின்சஸ் ஆச்சு அவங்களோட காதல் விழுறாங்க. கடைசியில காதல் வந்து சேர்ந்துதா இல்லைன்றத சூப்பரா சொல்றதுதான் இந்த சீரிஸோட கதை.
இந்த 4th பிரின்ஸ் வேங்ஸு இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே தனியாவே மற்ற பிரின்ஸுகள் மாதிரி இல்லாம அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்காம ஒரு காட்டுக்குள்ள நிறைய அனிமல்ஸோடலாம் நிறைய சண்டை போட்டு ஒரு ஃபெரோஷியஸான ஒரு வாரியரா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட கண்ணாண்ட கூட ஒரு பெரிய தழும்பு கூட இருக்கும், அந்த அளவுக்கு இருப்பாரு. இவங்க திருப்பி இந்த கிங்டம் வருவதா நம்ம ஹீரோயினோட ஹேசுவை பார்த்து காதல் விடுறாங்க. இந்த காதல் வந்து அவர் சாஃப்டா மாறிச்சா இல்லையான்றது, இவங்களோட காதல் என்ன ஆகும் அப்படின்றத சூப்பரா சொல்றதா இந்த சீரிஸோட கதை. இந்த படத்துக்கு தமிழ்ல இன்னொரு பேர் இருக்கு, மிரட்டல் அடி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம சும்மா ஊதாரித்தனமா நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு. இவர் கூட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரும் ஹீரோ மாதிரி எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற ஊர்ல ஒரு காலனி இருக்கு, அந்த காலனில வந்து மூட்டை தூக்குற ஒரு ஆளு, டைலரிங் பண்ற ஒரு ஆளு, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டி, அப்புறமா அவங்க கூட ஒரு அங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே ஊர்ல கோடாரி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான கேங் இருக்கு, அவங்க நிறையவே கொலைகள் பண்ணிருக்காங்க. அவங்களை எதிர்த்துட்டு அந்த ஊர்ல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேர் எப்படி குன்ஃபு கலை மூலமா மீட் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். வெயிட் ஒரு சூப்பர் சீன் சொல்ல மாட்டேன். டெய்லர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்டை நல்லா மேலே ஏற்றி தைச்சு தரீங்களா? நம்ம சூரியன் எவ்வளவு பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு 100 மடங்கு நம்ம பூமியோட பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம சூரியன் வந்து நம்ம பூமியோட ஒரு 100 மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையாலேயே சூரியனோட நிறைய நம்ம பூமியை வச்சு அடிச்சா எவ்வளவு பூமி தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 லட்சம். நல்லா கேளுங்க, 13 லட்சம் பூமிகள் வந்து தேவைப்படும். ஒரு பூமியே இவ்வளவு பெருசா இருக்கு, இதே மாதிரி 13 லட்சம் பூமிகள் சேர்ந்தாதான் ஒரு சூரியன் வந்து நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இல்ல கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளோட சூரியன் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு. குயினா அப்படின்ற கேரக்டர் எடுத்துக்கலாம். குயினா இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டருங்க, நல்ல சண்டை போடுவாங்க, எல்லாரையும் வர்றவங்களாம் அடிச்சு துவம்சம் போடுவாங்க. பார்க்க ஒல்லியாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிருவாங்க, இல்லை பொண்ணுன்னு நினச்சிருந்தீங்க. இவங்க வேற லெவலில் சண்டை போடுவாங்க. கிட்ட வந்து நிறைய பேரால் நிறைய ஆம்பளைங்களாலேயே கம்ப்ளீட் பண்ண முடியாது. இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர் லாஸ்ட் சீனில் நல்லா அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்துருவாங்க. ஆனால் இந்த குயினாக்கு வந்து ஃபைட்டர் மட்டும் இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிறகு பிறகு ஒரு ஆணாக பிறந்திருக்காங்க, அப்புறமா பெண்ணாக மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் நிறைய சண்டை வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாஸ்ட் லைஃப் வந்து அவ்வளோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இல்லாதனால அண்ட் சில பலக்கான ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு ஃபீமேலாக வந்து மாறி இருக்காங்க. பேசஞ்சர்ஸ் பூமி வந்து ஃபியூச்சர்ல பல வருஷம் கழிச்சு வாடுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பிளானட்டா மாறிடுது. அப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த கிரகத்துக்கு போறது கிட்டத்தட்ட 120 வருஷம் கிட்ட ஆகும். அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பில்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலியமா 120 வருஷம் கழிச்சு அங்க போய் சேர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்படி அந்த ஸ்பேஸ்ஷிப் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் ஆகி நம்ம ஹீரோ மட்டும் ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து 90 வயசு, அதாவது அந்த பிளானட்டுக்கு போய் சேர்றதுக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மட்டும் முடிச்சுக்கிறாரு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல. அப்படி அவர் முடிச்சிட்டு பிறகு ஒரு வருஷம் அதே ஸ்பேஸ்ஷிப்ல சும்மா அங்கேயும் இங்கேயும் எந்த ஒரு துணையும் இல்லாம ரொம்ப சோகமா சுத்திட்டே இருப்பாரு. அப்பதான் ஒரு சேம்பர்ல படுத்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அவருக்கு வந்து பேச்சு துணைக்கு யாரா ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாவே அந்த சேம்பர்ல இருந்து எழுப்பி விட்டுறாரு. திருப்பி அவங்க 2 பேராலையும் அந்த சேம்பர்ல போய் ஹைப்பர் ஸ்லீப்ல தூங்க முடியாது. கடைசியில இவங்க பூமி மாதிரியே இருக்க அந்த பிளானட்டுக்கு போனாங்களா, இல்ல ஆஸ்ட்ராய்டுனால இந்த தாக்கி இந்த ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய பாங்குங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராகவும் கண்ணுக்கு பிடிச்சவும் ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் மாதிரி சூப்பரா சொல்லலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஹீரோவும் ஹீரோயின் வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ இன்னும் 90 இயர்ஸ் கிட்ட ஆகும். அந்த டைம் வரைக்கும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன கிஸ்ஸு தான், அங்கே கிஸ்ஸு இங்கே கிஸ்ஸு, இங்கே மெட்ரு அங்கே மெட்ரு, எங்கே பார்த்தாலும் காதல் 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 காதல்ரா. நெக்ஸ்ட் த சைலண்ட் சி. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம உலகத்துல வந்து ஒரு 2070, 2080, 2090 அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே தண்ணி பஞ்சம், தண்ணியே இல்லை, வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்னு சொல்றோம். எந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம்னா காசை கொடுத்து தான் தண்ணி வாங்குற நிலைமைக்கு வந்துடும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டுலாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி அங்கே வந்து கோல்டு கார்டு, சில்வர் கார்டு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சில்வர் கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகும், கோல்டு கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் தர்ற மாதிரியான அந்த அளவு ஒரு தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு இந்த உலகத்தில் ஆடுது. இந்த தண்ணி பஞ்சத்தை வந்து போக்குறதுக்காக, இந்த வறுமையை வந்து நீக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீமுக்குள்ள வந்து ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம் அப் மாதிரி பண்ணிட்டு இங்கேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போய் அங்கே என்ன நடந்தது, கடைசியில் அந்த வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் சொல்கிறாங்க இந்த சீரிஸோட கதை. யுவர் நேம் இந்த படத்தில் டைமெட் அப்படின்ற ஒரு எரிக்கல் வந்து விழுற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். சரி, எதுக்கு இந்த எரிக்கலுக்கு டைமெட் அப்படின்ற பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மெசோபொட்டேமியன் சைடில் கடல்களின் கடவுளை வந்து டைமெட் அப்படின்னு கூடுவாங்க. சரி, ஏன் சம்மந்தமே இல்லாமல் கடல்களின் கடவுளான அந்த டைமெட் அப்படின்ற பேரை இந்த ஒரு எரிக்கல் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்ல போகிற மர்டக் அப்படின்றவர் இந்த டைமெட்டை வந்து ஒரு இடியாலேயே இடிச்சு வந்து சாவடிச்சிருப்பாரு. அப்படியே வந்து டைமெட்டை சாவடிக்கும் 2 துண்டாகி இறக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர டைமெட் அப்படின்ற எரிக்கலும் 2 துண்டாக விலகப்படும். அதனால தான் டைமெட் அப்படின்ற அந்த கடல்களின் கடவுளான அந்த கடவுளோட பேரை இந்த எரிக்கலுக்கு வச்சிருக்காங்க. லாஸ்டா இந்த லிஸ்ட்ல இருக்க சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல் பவுண்ட்.
ஹெல்பவுண்ட் இந்த சீரிஸ் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து மனுஷங்கள் வந்து பிறந்ததுலேருந்து நிறைய தப்புகள் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் சில மனுஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பாவங்கள் பண்ணியிருக்கோம், ரொம்ப பெரிய பெரிய பாவம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பாவம் பண்ண நபர்கள்லாம் கடவுள் கரெக்டாக கண்டுபிடிச்சி டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த டிகிரி வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பெரிய பெரிய பாவங்கள் பண்ணவங்கிட்ட போய் நீ வந்து இந்த நாளில் வந்து சாவ போகிற, இந்த நாள் உன் உயிரை வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கடவுள் வந்து அனுப்பிச்சு வைப்பார். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் அந்த நாளில் வந்து அந்த மனுஷங்க, அந்த பெரிய பெரிய பாவம் பண்ண மனுஷங்களும் செத்து போயிடுவாங்க. கடைசியில் இந்த டிகிரி ஏன் வருது, எதுக்கு வருது, இது உண்மையாலே கடவுளால் தான் வருதா இல்லையா, இது கடைசியில் என்ன ஆச்சு, இதுக்கு ஒரு எண்ட் இருக்கா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப த்ரில்லிங்காக சொல்கிறாங்க இந்த ஹெல்பவுண்ட் அப்படின்ற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல வந்து 2 குரூப்பான மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து உண்மையாலே கடவுள் தான், நிறைய பாவம் பண்ணவங்கள அவரே வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் வந்து இது கடவுளா இருக்காது, வேற ஒரு விஷயமா இருக்கும், யாருன்னு தெரியல, சூப்பர் நேச்சுரலா வேற யாரா கூட பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி 2 குரூப்பும் நிறைய சண்டை கிண்டலாம் போட்டுவாங்க. இந்த சீரிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இப்போதான் ஒரு பிறந்து வந்து ஒரு மணி நேரம் இருந்துருவோம். அந்த 1 மணி நேரத்துலேயே அந்த குழந்தைக்கு வந்து டிகிரி வர மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வரும்னா, பெரிய பெரிய பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனால் ஒரு பிறந்த குழந்தை எப்படி பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம் நிறைய இடத்துல வரும். இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் டீம் வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி கடல்ல முழுகி போன கப்பலான டைட்டானிக் வந்து ரிசர்ச் பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் நெக்லஸ் அதுக்குள்ள இருக்கும். அந்த டைமண்ட் நெக்லஸ்க்காக ரிசர்ச் பண்ண போறே அந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்டிங் கிடைக்கிற ஒரு பொண்ணோட பெயிண்டிங். அந்த பொண்ணோட பெயிண்டிங் எடுத்து அந்த பொண்ணை போய் இன்டர்வியூ எடுக்கலான்னு போறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைன்னா நம்மளோட படத்தோட ஹீரோயினா ரோஸ். அவங்க கிட்ட அந்த படத்தை பத்தியும் அந்த டைமண்ட் நெக்லஸை பத்தி இன்டர்வியூ எடுக்க போறே அவங்களோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியான அந்த டைட்டானிக் லவ் ஸ்டோரியை சொல்றது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு டீடைல் இருக்கும். அந்த படத்தை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல கடைசி வரைக்கும் இந்த வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி நிறுத்தவே மாட்டாங்க. அது ஏன் வயலின் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, கப்பல் வந்து முழுகிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பேனிக்கா இருப்பாங்க, சாக போறோம். அந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் கூல் பண்ணணும்னு சொல்லி அந்த மியூசிக்கை நிறுத்தாம அந்த வயலின் ஆர்டிஸ்ட்லாம் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியில் அவங்க உயிரே போக போகிறாலும் கடைசியில் மியூசிக் வாசிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கலைக்காக வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் சீன் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லலாம். அது உசாகி. இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா, உசாகினா அந்த ஜப்பான் வந்து ரேபிட் அப்படின்னு அர்த்தம். ரேபிட்னாலே தெரியும், நல்ல வந்து இவங்க வந்து ஒரு குவிக் திங்கர் அண்ட் நல்ல ரொம்ப துருத்துரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு டெசிஷன் எடுத்து அவங்களோட எபிலிட்டிஸ் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கும். அதோட இவங்க ரன்னிங்கும் நல்லா ரன் ஸ்பீட் பண்ணுவாங்க. இந்த சீரிஸை பார்த்தா தெரியும், ரொம்ப ஸ்பீடாகவே ஓடுவாங்க. எல்லாம் நல்ல குயிக் டிசிஷன்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. இந்த லிஸ்ட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன். இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, தி சராக்கர் அண்ட் தி ஒயிட் ஸ்னேக். தமிழ்ல வந்து தி போதி தர்மா அண்ட் தி ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நிறைய மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய மருந்துகள் பண்ணி மக்கள் கொடுக்குற ஒரு ஆளா இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை ஹீரோ வந்து மூலிகை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு மலைக்கு போறாரு. அந்த மலையில 2 பாம்பு இருக்கு, பச்சை பாம்பு ஒன்று, வெள்ளை பாம்பு ஒன்று, அதாவது கிரீன் ஸ்னேக் அப்புறம் ஒயிட் ஸ்னேக். இல்ல இந்த பச்சை பாம்பு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோ சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மலையில இருந்து பயமுறுத்தி கீழே தெளியுது. அவர் கடல்ல வந்து நம்ம ஹீரோ வைத்தியரை வந்து காப்பாத்துக்காக இந்த வெள்ளை பாம்பு உள்ள போய் அவருக்கு மருத்துவ முத்தம் கொடுத்து காப்பாத்துது. அப்படி காப்பாத்த பிறகு அவங்களுக்குள்ள காதல் உண்டாகுது. அந்த காதல் கடைசியில் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய ரொமான்ஸ் எல்லாம் நல்லா தூக்கலா சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ட்ரூ பியூட்டி. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினான லின்ஜிக்கு அவங்களோட லுக்ஸ் மேல வந்து ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவங்க மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸா இருக்கும். அதனால அவங்க கிளாஸுக்கு போனாலே அவங்க கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து அக்லி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. அதனாலே அவங்க வந்து வீட்டை விட்டு ரொம்ப வெளில போவாங்க. ரொம்ப அழகே என்ற ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி, அவங்க வந்து அழகை கூட்டுறதுக்காக வந்து மேக்கப் உள்ள இறங்கி ஒரு ஃபேக்கான ஒரு அழகுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த டைம்ல அவங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்து லீ சுகு. அவங்களோட வந்து இவங்க கமிட் ஆகி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல அதே கிளாஸ்ல ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து லின்ஜிக்கு இங்க வந்து திருப்பி ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். கடைசியில இவங்க 2 பேர்ல யாரோட கடைசியில சேர்ந்தாங்க அப்படின்றதையும் உண்மையான அழகு அப்படின்னு, அதாவது ட்ரூ பியூட்டினா என்னன்ற அர்த்தத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றத சூப்பரா சொல்றதா இந்த ட்ரூ பியூட்டி அப்படின்ற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரிங்க. டைடில் வேஸ். இது ஒரிஜினல் பேரு ஹுண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து 2004ல ஒரு சுனாமி வந்துச்சுல, அதே மாதிரி அந்த படத்தை 2004ல ஒரு சுனாமி வந்துடும். அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு 2009ல ஒரு மெகா சுனாமி வரும். ஒரு பெரிய ஐலாண்ட் இடிஞ்சு விழுந்து ஒரு மெகா சுனாமி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி நிறைய சயின்டிஸ்ட் கிட்டையும் நிறைய அஃபிஷியல்ஸ் கிட்டையும் சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் அதை கண்டுக்காம அப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஆனால் உண்மையாலேயே அந்த ஊருக்கு வந்து அந்த ஒரு மெகா சுனாமி வருது. அப்படி அந்த மெகா சுனாமி வர போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப டிசாஸ்டர்ஸாக சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஒரு கப்பல் காமிச்சிருப்பாங்க, ஒரு லவர் பாய் அப்புறம் லவர் கேர்ள் இருக்க மாதிரி. இந்த லவர் பாய் என்ன பண்ணுவார்னா, இந்த கடலோரமா ஒரு சீ போலீஸ் மாதிரி அந்த
கடலில் இருக்கவங்களாம் அந்த சும்மா ரைடு போயிட்டு ஏதாவது நல்லா இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சி போலீஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சி போலீஸை வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறேன். இந்த லவ்வர் பாயோட லவ்வர்கள் வந்து இந்த சுனாமி வர டைமில் கடலுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்க லவ்வர்களை காப்பாற்றுக்காக இந்த லவ்வர் பாய் வந்து சி போலீஸாக அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லவ்வர்களையும் காப்பாற்றினா அவங்க கூட இருக்கவங்களா காப்பாற்றிட்டே இருக்க போகிறேன். அவர் தொங்கிட்டு இருக்க அந்த ரோப் வந்து அறுவற மாதிரி ஆகிடும். ஒருத்தரோட வெயிட் மட்டும் தான் தாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லவ்வர் பாய் வந்து அவரோட கையில் அவரே எடுத்துக்கிட்டு அவரே ஒரு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இருக்கவங்கள காப்பாற்றி விடுவாரு. கடைசியில் ஒரு நல்ல லவ்வர்ஸ் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ எமோஷனலாக எடுத்துப்பாங்க. அரிசு வந்து ஒரே வார்த்தை சொல்லணும், ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பொதுவாக வந்து அகாடமிக்ஸில் அவ்வளோ இல்லைனாலும் இவர் வந்து ஒரு களத்தில் இறங்கி நல்லா வேலை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கூட ஒரு டீம் இருக்குது, ஒரு கேமில் இருக்காருன்னா இவர் டக்குன்னு நெக்ஸ்ட் இந்த நம்ம டீமை எப்படி காப்பாற்றலாம், நம்ம எப்படி ஜெயிக்கலாம், நம்ம டீமை எப்படி காப்பாற்றலாம், நம்ம டீமை எப்படி ஜெயிக்க வைக்கலாம், நம்ம டீமில் இருக்க யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற மாதிரி களத்தில் இறங்கி நல்லா வேலை செய்வார். இதுதாங்க அரிசு. இந்த வீடியோ கேம்ஸ் ஐக்கிய மாதிரி நல்லா கேம்ஸ் விளையாடி இந்த ரியல் லைஃப்லேயும் அந்த கேம்ஸ் அந்த அறிவு வந்து இங்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒடிசால பலசோர் அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 மணி அந்த லெவலில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கு. அங்கே நிற்க வேண்டிய இந்த ஒரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அங்கே நிற்காம ஒரு சின்ன சிக்னல் எரர் காரணமாக ஸ்ட்ரைட்டாக முன்னாடி இருக்கிற ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் போய் இடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லாம் டீரெயிலே பக்கத்து ட்ராக்ல வந்திருக்கு. அந்த ட்ராக் வழியாக வந்து அவுரா எக்ஸ்பிரஸ் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இடிச்சு அதுவும் டீரெயில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரெயின்கள் இடிச்சு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 260 பேர் மேலே இறந்துருக்காங்க தோராயமா. அதுக்கப்புறம் ஒரு 900க்கு மேலே நிறைய பேருக்கு சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேர்ள் நாம்சூன். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினா கங் நாம்சூனுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவங்களால வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஈஸியாக தூக்க முடியும், ஈஸியாக தூக்கி போட முடியும். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஓடுற ஒரு ரன்னிங்ல இருக்க ஒரு ஃப்ளைட்டே அவங்க கையால் பிடிச்சி நிறுத்துற மாதிரியா சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இவங்களோட நாட்டில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் காட்டுவாங்க. அவங்க வில்லன் பேர் வந்து ரீசியோ. அவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய இல்லீகலான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து இவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களோட நெருங்கி பழகி அவங்கள காதல் லெவலில் வச்சு அவங்களை ஏமாற்றி கடைசியில் இந்த செட்டியை வந்து அவங்க ட்ரக் ஃப்ரீயா மாத்துறாங்க. இல்லீகலான விஷயங்கள் எதுவும் நடக்காம தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத சுவாரஸ்யமா சொல்றான் இந்த ஸ்ட்ராங் கேர்ள் நாம்சூன் அப்படின்ற சீரிஸோட கதைங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஹோஸ்ட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பங்க. அந்த குடும்பத்துல வந்து ஹீரோக்கு வந்து ஒரு தாத்தா, ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்ச்சரி, அதாவது இந்த அம்பு விட தெரிஞ்ச ஒரு அத்தை, அந்த அத்தைக்கு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு 5 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு லேக் ஓரமா இந்த சமைக்கிற கடை மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே ஊர்ல வந்து 2 சயின்டிஸ்ட் காட்டுறாங்க. அந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, கெமிக்கல்ஸ் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்றது ஒரு தனியான ப்ராசஸ் இருக்கு, ஒரு தனியான வே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த 2 சயின்டிஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஒரு சயின்டிஸ்ட் அப்படியே சிங்க்ல எடுத்து ஊத்திரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அந்த சிங்க்ல எடுத்து இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் ஊத்துறாங்க. ஸோ இந்த சிங்க்ல ஊத்துற வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் அப்படியே பக்கத்துல இருக்க லேக்ல போய் கலந்து அங்க இருக்க மீன்கள்லாம் அஃபெக்ட் பண்ணி ஒரு மீனை வந்து ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு ராட்சச மீனா மாத்திடுது. அந்த மீன் வந்து நம்ம ஹீரோட குடும்பத்தையும் ஹீரோட ஊரையும் என்ன பண்ணுறது அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்கா சொல்றான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம்.